இந்த திமிரு படத்துல வர மாதிரி திமிரு பிடிச்ச வைஃப் வந்து யாருக்கெல்லாம் அமைவாங்க? நம்ம ஃபர்ஸ்ட் மிதன ராசி நம்ம பார்ப்போம். என்ன காரணம்னா மிதனத்துக்கு வந்து 7ஆம் அதிபதி வந்து அதாவது குருவோட வீடு வரும். குருன்னா நல்ல வைஃப் தானே. ஏன்னா அந்த ஸ்ரேயா ரெட்டி வந்து திமிரு படத்தில் வந்து நல்ல பொண்ணாக தான் இருக்கும். ஆனால் ரவுடித்தனமான பொண்ணு. மிதன ராசிக்கு 7ஆம் இடங்கிற நெருப்பு ராசி, தனுசு ராசி வரும். இப்போ இந்த மாதிரி ராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த மாதிரி வைஃப் அமையறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்கு. பொருத்தம் பார்க்கும்போது பார்த்து கல்யாணம் பண்ணுங்க மிதன ராசிக்காரங்க. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நம்ம டெஃபினட்டாக சொல்லிடலாம். துலாம் ராசி வந்து பார்த்தீங்கன்னா காலப்புருஷ தத்துவப்படி 7ஆம் ராசி. அதுக்கு 7ஆம் ராசி வந்து பார்த்தீங்கன்னா மேஷ ராசி வரும். மேஷ ராசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெருப்பு ராசிங்க. மேஷமே நெருப்பு. ஐயர் மாதிரி இருப்பாங்க. பிடிவாதம் இருக்கும், திமிரு இருக்கும், அகம்பாவம் இருக்கும். அந்த படத்தில் பாருங்க விஷால் வந்து தாலி கட்டலங்கும் போது அந்த பொண்ணு அப்படி சும்மா தக தக அப்படி ஏத்த 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 அப்படின்னு சொல்லும். சும்மா அப்படியே சும்மா அவ்வளோ ஒரு ஃபோர்ஸாக கோவமா இருக்கும். பயங்கர ஒரு அரகண்டா ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணும். அப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு மேஷ ராசி வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் அமையும். அதனால துலாம் ராசிக்காரங்களும் இந்த மாதிரி பொண்ணு அமையறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கும்பம். கும்பத்துக்கு அதே மாதிரி தாங்க. ஏன்னா கும்பம் வந்து காலப்புருஷத்தோடு 11ஆம் வீடு. அது கொஞ்சம் நிதானமான ராசி. அதுக்கு ஆப்போசிட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கு 7ஆம் வீடு வந்து சூரியனோட வீடு வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக பஞ்சாயத்து இருக்கும், அகம்பாவம் இருக்கும், திமிர் இருக்கும், கோவப்படுவாங்க, ஈகோ அதிகமாக இருக்கும், பயங்கரமாக இருக்குங்க. அதனால வந்து கும்பராசிக்காரங்களும் இந்த மாதிரி பொண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. திமிர் பிடிச்ச பொண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பார்த்து கல்யாணம் பண்ணுங்க.